இப்ப இந்த தினத்தன்று நாம் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு, வராகியம்மனுடைய படத்திற்கு சிவப்பு நிற பூக்களால அலங்காரம் செய்யணும். இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு. அதில முக்கியமாக செம்பருத்தியோ அல்லது செவ்வரளியோ அல்லது ரோஜாப்பூ, பன்னீர் ரோஜா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ரோஜாப்பூ சிவப்பு நிற ரோஜாவை எடுத்து நீங்க அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு மற்ற கிடைக்கின்ற பூ, சாமந்தி பூ, செவ்வந்தி சொல்லுவோம் இல்லையா? அந்த பூக்கள், சம்மங்கி கிடச்சதுன்னா அத பயன்படுத்திக்கோங்க. மல்லிகை, பிச்சிப்பூ, பவளமல்லி உங்களுக்கு எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களாலயும் நீங்க அலங்காரம் செய்துக்கோங்க. சங்கு நீர ஊதப்பூ ரொம்ப விசேஷமான பூ வராகியம்மனுக்கு. அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு, தீபம் பார்த்தீங்கன்னா 5 அகல் விளக்கு அல்லது 1 அகல் விளக்கு நம்ம ஏற்றலாம். 5 அகல் விளக்கு நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு அகல் விளக்குலயும் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம் பொட்டு நீங்க வச்சிரணும். வைத்துட்டு வராகியம்மனுடைய படத்திற்கு முன்னாடி ஒவ்வொரு செம்பருத்தி இலைய வச்சுருங்க. ஒவ்வொரு செம்பருத்தி இலைக்கு மேலும் வரிசையா அந்த தீபம் ஏற்றணும். அதாவது 5 தீபம் வரிசையாக